ஹாய் மக்களே, வெல்கம் டு ஷான் இந்து ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா, பழனிக்கு தான். ஒரு சின்ன வேண்டுதல் இருந்தது, ஸோ அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். பழனி போகும்போது இந்த கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பங்குனி உத்திர டைம்னால செம்ம கூட்டங்க. இன்றைக்கி நம்மளோட ஃபுல் டே வந்து இங்கே தாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சனால நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சுங்க. அதனால் ஃபோன்லாம் நாங்கள் கீழே தான் வச்சுட்டு போயிட்டோம். ஸோ மேலே எந்த ஒரு வீடியோவும் எங்களால் எடுக்க முடியல. நாங்கள் கீழே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே வள்ளி கும்மி ஆட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பங்குனி உத்திர பால் குடம் எடுக்கிறனால நம்ம ஊர் சைடில் இது ரொம்பவே ஃபேமஸுங்க. அதனால் நல்லா அங்கே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அழகாக ஆடிட்டு இருந்தாங்க. கதிரவன் கூட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து யானைப்பதை வழியாக படி ஏறி போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஒரு 1 to 2 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் கீழே வரும்போது நாங்கள் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டி தான் போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு அங்கேருந்து பஸ் எடுத்து கணக்கம்பட்டி போக போகிறோம். பழனிலேருந்து கணக்கம்பட்டிக்கு ஒரு 20 minutes தாங்க ஆகும். அங்கேயே பஸ் இருக்குது. ஸோ நேராக அங்கே கோயில்கிட்டே கொண்டு போய் விட்டுறாங்க. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் அவங்க போய் பார்க்கணுன்ட்டு. ஸோ இந்த டைம் தான் எங்கள் சான்ஸ் கிடச்சிது. நாங்கள் போனோம். இங்கேருந்து போகிறப்பவே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு அவுட்டர் சிட்டியில் இருக்குது. ஸோ பார்க்கவே போகும்போதே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பங்குனி உத்திரம் இல்லையா, ஸோ அதனால் அங்கே இருக்கிற கூட்டம் எல்லாமே இங்கேயும் இருக்குது. இவரை பார்க்குறதுக்கு தனி கூட்டமாகவே இருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போனாங்க. போகிற இதில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மரம் இருந்துச்சு. ஸோ அவர் அங்கே தான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பூ போட்டு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே மெல்ல நடந்து போனோம். கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு போனோம். அப்புறம் ஒரு சின்ன வீடு மாதிரி வச்சு அவர் உட்காந்து அந்த சோஃபா அவரோட ஃபோட்டோ எல்லாம் வச்சு அங்கேயும் ப்ரேயர்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து போனோம். பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி வேப்ப மரம் இருந்துச்சு. ஸோ அவர் தீட்சையான மரம்னு சொல்கிறாங்க. அங்கேயும் போய் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே மேலே நடந்து போனோம். இது ரொம்ப கொஞ்சம் உள்ளே இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை சுற்றின சரௌண்டிங் வந்து நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ளே அவர் பேரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. அங்கே ஃபுட்டு 3 வேளையும் ஃபுட் ஃப்ரீயாக கொடுத்துட்டே இருக்காங்க. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு அங்கே கிடச்சிச்சு. நாங்கள் ஒரு விஷயத்துக்காக போனோம், அது எங்களுக்கு நல்லபடியாக நடந்துச்சு. ஸோ நீங்களும் போய் பாருங்கள். கண்டிப்பாக இங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கும் கிடைக்கும். நாங்கள் ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணோங்க அந்த வைப்ரேஷனை. நீங்களும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க நம்புகிறோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட், ஷான் இந்து ஃபேமிலி.